ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். கம்பங்குடி டிவி நேயர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். 2025 புத்தாண்டு பிறக்க இருக்கிறது. இந்த புத்தாண்டில் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்த்து வருகிறோம். இன்று மகர ராசிக்கு இந்த ஆண்டு முழுவதும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்கும் என்று பார்ப்போம். இந்த ஆண்டு குரு பெயர்ச்சி நடக்கிறது, சனி பெயர்ச்சி நடக்கிறது, ராகு கேது பெயர்ச்சியும் நடக்கிறது. ஆக இந்த 4 ராசிகளின் பெயர்ச்சிகள் விளைவாக சில பாதிப்புகள் நன்மைகளெல்லாம் எல்லா ராசிக்கும் ஏற்படும். மகர ராசி அன்பர்கள் அடிமையானவர். நீங்கள் உங்களுக்கு 12வது ராசியில் இந்த புத்தாண்டு பிறக்கிறது. என்றும் சாதிக்கும் வரை மன பக்குவமும் பிடிவாதமும் வாய்க்கும். சில காரியங்கள் வெற்றியில் முடிந்து உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். என்றாலும் அலைச்சல் இருக்கும். அத்தியாவசியம் செலவுகளும் அதிகரிக்கும். இந்த ஆண்டு பிறக்கும்போது 7இல் செவ்வாய் இருக்கிறது. மனைவியுடன் விவாதங்கள் நடக்கும். சந்தேகம் உங்களுக்கு பிடிக்கும். முன்னோர்களுடைய வழிபாடு ரொம்பவும் முக்கியம். உடன் பிறந்தவர்களிடம் நீங்கள் அனுசரணையுடன் நடந்து கொள்ள வேண்டும். பூர்வீக சொத்து விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். சனி பாதச்சனியாக திகழும் நிலையில் பல்வலி, காதுவலி வந்து நீங்கும். கண் பார்வையை பரிசோதித்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை படிப்பில் சேர்க்கும் பொருட்டு கசக்கி பிடியாதீர்கள். அவர்களை விட்டு பிடிப்பது இந்த காலத்தில் நல்லது. அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம். அத்துமீறிய விஷயங்களை வெளியில் நீங்கள் தெரிவித்து வைப்பது நல்லதல்ல. பணப்பற்றாக்குறை ஏற்படும். யாருக்காகவும் நீங்கள் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. புத்தாண்டின் தொடக்கம் முதல் ஏப்ரல் 25ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு 9இல் கேது நிற்கிறார். தந்தைக்கு மருத்துவ செலவு வரும். அவருடன் வீண் விவாதங்கள் வந்து போகும். தந்தை வழி சொத்துக்களை பெறுவதில் தடைகள் வந்து பிறகு விலகும். ஆனால் 3ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் துணிச்சல் பிறக்கும். எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உங்களுக்கு வரும். திட்டவட்டமாக சில முடிவுகள் நீங்கள் எடுக்க வேண்டியது வரும். அப்பொழுது நீங்கள் சற்று யோசித்து முடிவெடுப்பது நல்லது. வழக்கில் வெற்றி கிடைக்கும். அரசு அனுகூலம் கிடைக்கும். அரசியலுக்கு செல்லக்கூடியவர்கள் உயர்வம் அடைவார்கள். சொத்து சேரும். மே மாதம் முதல் வருடம் முடியும் வரை ராசிக்கு 2இல் ராகுவும் 8ஆம் வீட்டில் கேதுவும் தொடர்வது மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். ஆகவே நீங்கள் கவனமாக எதிரிகளை சந்திக்க வேண்டும். தவறாக எதிரிகள் புரிந்து கொள்வார்கள். வாகனத்தை இயக்கும்போது அதிக கவனம் தேவை. மற்றவருடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. புத்தாண்டின் தொடக்கம் முதல் மே 10ஆம் தேதி வரை குரு உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறார். நல்லவர்களின் நட்பு கிடைக்கும். பழைய சிக்கல்கள், பிரச்சனைகளெல்லாம் ஒவ்வொன்றாக தீரும். குடும்பத்தில் உள்ளவர்களோடு உங்களுக்கு நல்ல உறவு இருக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். மகளின் திருமணத்தை சிறப்பாக நடத்துவீர்கள். மகனுக்கு எதிர்பார்த்த நிறுவனத்தில் உயர்கல்வி, உத்தியோகம் இவையெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தினுடன் குலதெய்வம் கோயிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். மே மாதம் 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை
உங்கள் ராசிக்கு குரு 6ஆம் வீட்டில் அமர்கிறார். சின்ன சின்ன காரியங்களை கூட 2-3 தடவை முயன்று முடிக்க வேண்டியது வரும். எதிர்காலம் பற்றிய கவலைகள் வரும் விலகும். விஐபிக்களை பகத்தி கொள்ளாதீர்கள். விதிகளை மீறி யாருக்கும் உதவி செய்யாதீர்கள். இந்த ராசி பெண்களுக்கு ராகுவின் நிலை மன தைரியத்தை கொடுக்கும். புகுந்த வீட்டின் ஆதரவு பெருகும். அயல்நாடு செல்ல விசா கிடைக்கும். வழக்கு தாமதமாகும். வியாபாரிகளுக்கு பற்றுவரவு உயரும். ஒத்துழைப்பு வேலையாட்கள் கொடுப்பார்கள். நீங்கள் மருந்து உணவகங்களை நடத்துவதாக இருந்தால் லாபம் அதிகரிக்கும். சிலர் புது கிளைகளை தொடங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும். கூட்டு தொழிலில் பங்குதாரர்களின் கொட்டம் இருந்தால் அது அடங்கும். புது ஒப்பந்தம் உங்களுக்கு ஏற்படும். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். தடையில்லாமல் கிடைக்கும். கேட்ட இடத்திற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். உங்களின் தனித்திறமையை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். மூத்த அதிகாரிகளிடமிருந்து அலுவலக ரகசியங்களை தெரிந்து கொள்வீர்கள். சக ஊழியர்களின் நட்பு பாதுகாக்க வேண்டும். பணிகளை விரைந்து முடிப்பீர்கள். சொந்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு தகுந்த உழைப்புக்கான பலன்களை கொடுக்கும். ஆகவே நீங்கள் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானாக இருப்பதால் சனிக்கிழமை தோறும் நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானை வணங்கி வாருங்கள். அது தவிர சனிபெருமான் தனி சந்நிதி இருக்கும் கோயில்களுக்கு சனிக்கிழமை தோறும் சென்று விளக்கு ஏற்றி வாருங்கள். சிவபெருமானுக்கு சனிக்கிழமை வில்வம் சார்த்தி வழிபடுங்கள். சனிக்கிழமை தோறும் குறைந்தது ஒருவருக்காவது காலையில் அன்னதானம் பண்ணுங்கள். இந்த அன்னதானத்தினால் உங்களுக்கு சகல விதமான நன்மைகளும் கிடைக்கும். சனி பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவார். இப்படி செய்து வளமும் நலமும் பெறுவீர்களாக. வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய்.